வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் வருகின்ற 18ஆம் தேதி மகளிர் பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ள 50 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கும் வேலைவாய்ப்பு முகாம். புதுச்சேரியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கட்டையால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா திருக்குனூர் அடுத்து காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை செயலர் ஆஷிஷ், மாதவ் ராவ் மோரே, இயக்குனர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி அவர்கள், பிள்ளைகள் சத்தான உணவு சாப்பிடும் பொழுது எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராது, ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்றும், அதனால் சிறுதானியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணி இந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு கல்வித்துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கி செலவு செய்து வருவதாகவும், மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தொடர்ந்து நடத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றென்றும் கூறினார். இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை விரைவில் திறக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இதற்கு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார், ஆலையை திறந்து நடத்துவதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 50 முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 18ஆம் தேதி மகளிர் பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு இயக்குனர் மாணிக்க தீபன் செய்திக்குறிப்பு. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் வருகின்ற 18ஆம் தேதி லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடத்த உள்ளதாகவும், இதில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இண்டகாரா, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், டிவிஎஸ், லூகாஸ், இந்துஸ்தான் லீவர் உள்ளிட்ட 50 முன்னணி தனியார் நிறுவனங்களில் பங்கேற்று 2500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, மருத்துவம், பொறியியல், கலை, பார்மசி, நர்சிங், அறிவியல், வணிகம், கல்வி, எம்பிஏ மற்றும் முதுநிலை முடித்தவர்களும் பங்கேற்கலாம். இதில் கலந்து கொள்பவர்கள் 10 சுய விவரக்குறிப்புகள், கல்வி தகுதிக்கான உண்மை மற்றும் நகல் சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுபோதையில் இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் கட்டையால் அடித்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இடையார்பாளையம் என்ஆர் நகரை சார்ந்தவர் முருகையன், இவரது மனைவி அஞ்சலாட்சி, இவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். இதில் கூலி தொழில் செய்து வரும் 3வது மகன் ஜெகதீஷ் மதுப்பழக்கம் உள்ளவர். இவருக்கும் அதே பகுதியை சார்ந்த ரிஷி என்கின்ற முரளிக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுக்கடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் இருவருக்குள்ளும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஜெகதீஷ் வீட்டின் அருகே முரளி தனது பைக்கில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டில் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்த ஜெகதீஷுக்கும் முரளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முரளி அருகில் இருந்த கட்டையால் ஜெகதீசன் தலையில் சராமரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். இதில் இரத்த வெள்ளத்தில் ஜெகதீசன் சரிந்து விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் ஜெகதீசனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான முரளியை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடற்கரை சாலையின் அருகே பொம்மை விற்கும் பழங்குடியினத்தை சார்ந்தவரின் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சார்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் மாலை பொம்மை விற்றுக் கொண்டிருந்தனர். இவர்களுடன் இருந்த 3.5 வயதுடைய சனல்யா என்ற பெண் குழந்தை பொம்மை விற்றுக் கொண்டிருந்த பெற்றோரின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது. நேற்று இரவு 8 மணியளவில் திடீரென அந்த குழந்தை மாயமானது. குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் தேடி அலைந்துள்ளனர். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரிய கடை காவல் நிலையத்தில் குழந்தையை யாரோ கடந்து சென்றுள்ளதாக புகார் அளித்தனர். போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்தனர். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. மேலும் கடற்கரை சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்காக கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் தராமல் கடந்த 5 மாதங்களாக முடக்கி வைத்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் அவர்கள் புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வருகின்ற 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்து பேரவையின் ஒப்புதலை பெறுவார் என்றும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார். தொடர்ந்து புதிய சட்டமன்றம் கட்டிடம் கட்டுவது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் தற்போதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்துள்ளதால் ஆபத்தான நிலையில் உள்ளதுதான். இவை உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தினந்தோறும் சட்டப்பேரவைக்கு வந்து செல்லும் நிலை உள்ளதாகவும் அதனால் புதிய சட்டமன்றம் கட்டிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறியவர், ஆனால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் அந்த கோப்பிற்கு ஒப்புதல் வழங்காமல் கடந்த 5 மாத காலமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பிலும் கிடப்பில் இல்லை என்று கூறினாரே என்ற கேள்விக்கு இது பற்றி அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் சபாநாயகர் பதிலளித்தார். புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு ஆளுநர் மாளிகையில் கடந்த 5 மாதமாக நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் செல்வம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு தன்னிடம் நிலுவையில் இல்லை என சபாநாயகர் குற்றச்சாட்டிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலளித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடுவது சஸ்பென்ஸ் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் எகவர்மெண்டஸ் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் 10 படுக்கைகள் கொண்ட ஐசியு திட்டம் தொடக்க விழா மற்றும் தொலைதூர ஐசியு மையம் திறப்பு விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 10 படுக்கைகள் கொண்ட ஐசியு திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைதூர ஐசியு மையத்தையும் திறந்து வைத்தனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமிலு ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியில் சட்டமன்றம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான கோப்பு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் கூறிய குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு தன்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை, உள்துறை அமைச்சகத்திடம் அனுப்பிவிட்டதாகவும் அவர்கள் சில விளக்கங்களை கேட்டு இருப்பதாக பதிலளித்தார். மேலும் தன்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என கூறிவிட்டு சென்றார். காரைக்காலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி நகை திருட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவர் விசாலாட்சி.
இவர் வீட்டில் தனியாக இருந்தபொழுது ஒரு வயதானவரும் ஒரு பெண்ணும் சென்று வீடு காலியாக உள்ளதா என்று விசாரித்துள்ளனர். மூதாட்டி இல்லை என கூறியதும் அங்கிருந்து கிளம்பி அதே பகுதியின் மற்றொரு மூலையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் கணவருக்கு மூதாட்டி வீட்டில் தனியாக உள்ளார், வேறு யாரும் இல்லை, மூதாட்டி கழுத்தில் தங்க நகை உள்ளது என்று கூறிவிட்டு சென்று விட்டனர். இதனையடுத்து சிறிது நேரத்தில் மூன்றாவது மர்ம நபர் மூதாட்டி வீட்டில் திடீரென நுழைந்து மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி அவரது கழுத்திலிருந்த 2 பவுன் தங்க செயினை அறுக்க முயற்சித்துள்ளார். அப்போது மூதாட்டி சத்தம் போடவே தெருவாசிகள் கூடிய பொழுது மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து மூதாட்டி காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை 3 பேரையும் தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காரைக்கால் நேரு நகர் பகுதியில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த 3 பேர் வேறு வீட்டில் கொள்ளையடிக்க நோட்டமிட்டதை சந்தேகத்தோடு பார்த்த போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த கண்ணன் வயது 62, இவரது மகள் சங்கீதா வயது 28, சங்கீதாவின் கணவர் சசிகுமார் வயது 32 ஆகியோர் என்றும் தெரிய வந்தது. இதனையடுத்து இவர்களை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுக்கு இதேபோல் பல்வேறு பகுதிகளில் வழக்கு பதிவு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்கம் எதிரில் நடைபெற்ற உண்ணாவிரதத்திற்கு சங்கத்தின் தலைவர் திலகம் தலைமை தாங்கினார். செயலாளர் தமிழரசி, காரைக்கால் பிராந்திய சங்க தலைவர் உஷா, செயலாளர் விக்டோரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் வி. செல்வன் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் அங்கன்வாடியில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவர்களுக்கு பண பலன்கள் ஏதும் வழங்கப்படவில்லை. எனவே புதுவை அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து ஓய்வூதிய பண பலன்களை வழங்க வேண்டும். சம்மேளன கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி, அங்கன்வாடி ஊழியர் சங்க செயலாளர் பூங்கோதை ஆகியோர் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தை சம்மேளன கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராசன் முடித்து வைத்தார். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை மகனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரை சார்ந்தவர் வெங்கடாச்சலம், 58 வயதான இவர் ஹோட்டல் உரிமையாளர். இவரது மகன் ரக்ஷன் வயது 22, பொறியாளர். இவர்களுக்கும் கோரிமேட்டை சார்ந்த ஒருவருக்கும் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு வெங்கடாச்சலம், ரக்ஷன் ஆகியோர் கோரிமேட்டிலிருந்து அந்த நபரின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவரது 15 வயது மகள் வீட்டில் படித்து கொண்டிருந்தார். அவரிடம் தந்தை குறித்து கேட்டனர். அவர் இங்கு இல்லை என்று கூறியதை பொருட்படுத்தாமல் தேடினர். தந்தை இல்லாததால் சிறுமியை தாக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். புகாரின் அடிப்படையில் வெங்கடாச்சலம், ரக்ஷன் ஆகியோரை கைது செய்த கோரிமேடு போலீசார் அவர்கள் மீது புதுச்சேரி போக்சோ வரைவு நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட வெங்கடாச்சலம், ரக்ஷனுக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு தரப்பில் 1 லட்சம் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டார். மத்திய பாஜக அரசை கண்டித்து நாளை கிராமப்புறங்களில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அனைத்து சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களை, விவசாயிகளை வஞ்சிக்கும் மக்கள் விரோத மத்திய மோடி அரசை கண்டித்து பிப்ரவரி நாளை 16ஆம் தேதி மாநிலத்தில் வேலைநிறுத்தம் மற்றும் கிராமப்புறங்களில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 26,000ற்கு குறையாத குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்திட வேண்டும், புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லித்தோப்பு சுப்பையா சிலையிலிருந்து புறப்படும் பேரணி மறைமலை அடிகள் சாலை பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதில் புதுச்சேரியில் உள்ள ஏஐடியூசி, சிஐடியூசி, ஐஎன்டியூசி உள்ளிட்ட விவசாய சங்கம்,
விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பழங்குடியினர் சமூகத்திலிருந்து நீதிபதியாக தேர்வாகியுள்ள ஸ்ரீபதிக்கு புதுவையின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதன்கிழமை வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திக்குறிப்பில், திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியை சார்ந்த பழங்குடியின சமூகத்திலிருந்து தமிழகத்தின் முதல் சிவில் நீதிபதியாக தேர்வாகி வரலாறு படைத்த ஸ்ரீபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளம் வயதில் அவர் செய்த சாதனை பாராட்டுக்குரியது. அவரது வாழ்வும் பணியும் சிறக்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோவிந்த சாலை வாஞ்சிநாதன் வீதியை சார்ந்த கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையை அரசியலாக்கும் நோக்கத்தில் சில அரசியல்வாதிகள் மற்றும் சில வழக்கறிஞர்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் என்ற நோக்கமின்றி ஒரு சாரமாக வழக்கு பதிவு செய்ததை கண்டிக்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மதியம் 1 மணியளவில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மேற்கண்ட பிரச்சினைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் தம்மை சாதி ரீதியாக வன்கொடுமை செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக முனைவர் குமரன் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முறையாக பட்டம் பெற்று ஹைதராபாத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்று நடனத்தில் முனைவர் பட்டம் வரை முடித்துள்ளதாக கூறினார். மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர நடன ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர், அங்கு தனக்கு சாதி ரீதியாக வன்கொடுமைகளை சிலர் செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் சாந்தி பாபு என்பவர் தமக்கு பணி நீடிப்பு செய்ய தடை செய்து வருவதாகவும், இந்த முறை தமக்கு மட்டும் பணி வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது காரணமாக கடந்த 5 மாதங்களுக்கு மேல் வேலை வாய்ப்பின்றி தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு குடும்பம் வேதனைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதனை கருத்தில் கொண்டு தனக்கு மீண்டும் பணியாணை வழங்கி தனது குடும்பத்தையும் தன்னையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புயல் மற்றும் மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பது குறித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரியில் 10 இடங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பு புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் ஒரே நேரத்தில் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை புயல் மற்றும் புயலால் தூண்டப்பட்ட பேரிடர்கள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம், சின்ன வீராம்பட்டினம், நரம்பை, காலாப்பட்டு, ஒதியப்பட்டு பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட 10 இடங்களில் நடைபெற்றது. இது ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே என பொதுமக்கள் தேவையற்ற பீதிக்கு ஆளாக வேண்டியதில்லை என்றும் புதுச்சேரி அரசு சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. எட்டாவது தேசிய பனிமலை ஓட்டப்பந்தயம். தேசிய அளவிலான 8வது பனிமலை ஓட்டப்பந்தயம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோனாமார்கில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறும் புதுச்சேரி மாநில அணிகளை பாண்டிச்சேரி மாநில வால்சண்டை சங்கத்தின் செயலாளர் கே. பூபாலன் அவர்கள் சீருடை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். அப்போது சங்கத்தின் செயலாளர் சி. கனகராஜ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். கதிராமம் தொகுதிக்குட்பட்ட பவனநகர் மற்றும் சத்யசாய் நகரில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட பவனநகர்
மற்றும் சத்திய சாய் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், அப்பகுதியின் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று நடக்க இருந்த வழக்கறிஞர் நிர்வாகிகள் தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியை சார்ந்த வழக்கறிஞர் பிரகாஷ், இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் நிர்வாகிகள் தேர்தலை முறையாக நடத்த கோரி கடந்த 2ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று 15ஆம் தேதி நடக்க இருந்த சூழ்நிலையில் நேற்று இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் வாக்காளர் பட்டியலை முறையாக விசாரித்து இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செய்து வருகின்ற 26ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிட்டனர். மேலும் அதன் பிறகு ஒரு கமிட்டி அமைத்து சங்க தேர்தல் நடத்த வேண்டுமென்றும் அதிரடியாக உத்தரவிட்டு தள்ளி வைத்தனர். இதனையடுத்து இன்று 15ஆம் தேதி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஐகோர்ட் உத்தரவின்படி தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 57.89 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்தவர் கார்த்திகேயன். இவர் இணையதளம் மூலமாக ரயில்வே துறையில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். அவரை ஒரு நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது இணையதளம் வழியாக பணம் அனுப்பினார். ரயில்வேயில் குறிப்பிட்ட வேலை வாங்கி தருவதாக அந்த நபர் கூறினாராம். இதை நம்பிய கார்த்திகேயன் பல தவணைகளாக ரூபாய் 57.89 லட்சம் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். அதேபோல இணையதளம் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என கூறி ரமேஷ் சந்திரசேகரனிடம் ரூபாய் 6.50 லட்சமும், புருஷோத்தமன் அவர்களிடமும் ரூபாய் 2.16 லட்சமும், கோபாலகிருஷ்ணனிடம் வங்கி அதிகாரி போல பேசி ரூபாய் 50,000 என மொத்தம் 9.16 லட்சம் மோசடி நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து புகாரின் அடிப்படையில் இணைய வழி குற்றத்தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே நடைபெற்றது. SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டங்களை சென்டாக் அல்லாத அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும். இலவச கல்வி திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய கல்வி கட்டணத்தை அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கே நேரடியாக வழங்க வேண்டும். தலித்துக்கான வருமான உச்சவரம்பு ஆண்டிற்கு ரூபாய் 8 லட்சம் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய தலித் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் இணை செயலாளர் வீரபத்ர சுவாமி தலைமை தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய தலைவர் ராமமூர்த்தி, துணைத் தலைவர் தனராமன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயு புரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயு புரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷிப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர். பின்னர் கொடி மரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வருகின்ற 19ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும், 21ஆம் தேதி தெருவடைச்சான்
சம்பரமும் 23ஆம் தேதி தேர் திருவிழாவும் இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 25ஆம் தேதி தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். கலைமாமணி முருகன் நூல் வெளியீடு மற்றும் விருதுகள் வழங்கும் விழா புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழக சார்பில் தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் மற்றும் மயூரி சித்ரா நாட்டியாலயா இணைந்து நடத்திய கலைமாமணி முருகன் எழுதிய நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பரதநாட்டிய பாரதியார் பல்கலைக்கூட துறை தலைவர் சாந்திபாபு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி அவர்கள் நூலினை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன், நெறியாளர் விஜயரங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்மாமணி முனைவர் வேல்முருகன், சேனு வேணுகோபால் மற்றும் ஆகியோருக்கு கல்வி செங்கோல் என்ற விருதுகளும் வழங்கப்பட்டது. இதில் தமிழ் அறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.